ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு கிரவுன் பிரின்ஸ் வில்லேஜ் வைஃப் டிராமாவோடைய தேர்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்டும் அவனுடைய இன்னும் 2 ஆட்களையும் சேர்த்து செங்க என்ன பண்ணிடுறான்னா அவளுடைய வீட்டுல ஒர்க் பண்றதுக்காக, அதுவும் அந்த நாட்டுல சாப்பிடறதுக்கு உண்டான எந்த ஒரு, அதாவது தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே இல்லைங்கிறதால அதை எல்லாத்தையுமே அவதான் மாடர்ன் வேர்ல்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அதை வச்சு அங்க விளைய வைக்கணுங்கிறது தான் அவளுடைய எண்ணம். அதுக்காக இந்த ஆட்களை சேர்த்து வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருந்திருப்பான். கூட இருக்கிற அசிஸ்டன்டும் மத்த ஆட்களும் கூட செமையா பயந்துருப்பாங்க. ஆனா செங்க என்ன பண்ணிடுறான்னா 2 துணி மூட்டையை தூக்கி அவனுங்க மேலே போட்டு ஒழுங்கு மரியாதையே இதெல்லாம் வச்சுக்கிட்டு சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்ட்டு சொல்லிருப்பா. அதை மறுக்க முடியாத ஹீரோவும் வேற வழியே இல்லாம அவ சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவனும் போயிட அசிஸ்டன்டும் புலம்பிக்கிட்டே வெளியே வந்திருப்பான். அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த பார்ட். ஸ்டார்டிங்லயே நல்லா நைட்டு நேரம் ஆயிடுது. வீட்டு சைட்ல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா செங்க அலற மாதிரி சத்தம் கேக்குது. வேகமா கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ பயந்து போயிட்டு யாரோ எதிரிகள் தான் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு வாளை எடுத்துட்டு வேக வேகமா ஓடி வந்து பாக்க அவ ஒரு கூடிய தூக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கா. ஏய், நீ தானே கத்துன, என்னாச்சு? யாரோ எதிரிகள் வந்துட்டாங்களான்னு இவன் பதட்டத்தோட கேட்டா அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு முளைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன முளைச்சிருச்சா? நீ என்ன சொல்றேன்னு கேட்டா, இல்ல பெப்பர் விதை எல்லாம் போட்டிருந்தோம்ல அதெல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அவனும் அந்த கூடையில இருக்கிற செடியெல்லாம் பாக்குறான். லைட்டா முளைச்சு வெளியே வந்திருக்கு. பார்த்துட்டு இததான் நீ சொன்னியா அப்படின்னு கேட்க, ஆமா இதெல்லாம் என்னன்னு கேக்குறதுக்கு இதுதான் பெப்பர் சீட்ஸ், இதை நம்ம விளைய வைக்க போறோம் அப்படின்னு சொல்ல அவன் அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி முளைக்கும்னு கேக்குறான். அவனுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது போல இருக்கு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, இதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவனுடைய ஷோல்டர்ல கை வைக்க அவன் கையை எடுத்து விட்டுட்டு, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் நாகரீகமா மத்த ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் தொட்டு பேசாத இருக்கணும், அதுதான் பொம்பளைக்கு அழகு அப்படின்லாம் சொல்லி திட்ட இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு அவனுடைய கண்ணத்தை பிடிச்சி என்ன இந்த மாதிரியா அப்படின்னு கேட்க அவன் ஷாக் ஆயிட்டு விலகிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு திட்ட. ஓ, அப்பனா உனக்கு ஜலஸ் ஆகுது, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுற. அந்த 3 ஆட்களையும் இங்கேயே இருக்க சொன்னனே அதனாலதானே கோவப்படுற, நீ எதுக்கும் பயப்படாதுன்ட்டு அவன் பின்னாடி தட்டி விட அவனுக்கு செம்மையா கோவமாயிடுது. நான் எதுக்காக அதுக்கெல்லாம் கோவப்படணும்? நான் ஒன்னும் ஜலஸ் ஆகல, உங்ககிட்ட எல்லாம் போய் பேசுறதே வேஸ்ட் அப்படின்ட்டு அங்க இருந்து போக பார்க்க இவன் கையை பிடிச்சிக்கிறா. இவன் கையை எடுக்கலான்னு பார்த்தா அவளுடைய பிடியில இருந்து அவனுடைய கையை எடுக்க முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இவனுக்கு செம்மைய ஷோக்கா இருக்கு. இந்த பொண்ணு இப்போ ஒல்லி ஆகுறன்ட்டு வெயிட் லாஸ் நிறைய பண்ணிருக்கா, அப்படி இருந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காளே, இவ கையை விட்டு என்னடா என்னுடைய கையை எடுக்கவே முடியலையே அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஆனா அவன் கையை பிடிச்சு இழுக்க இவன் டக்குன்னு போயிட்டு செங்க ஹக் பண்ற மாதிரி விழுந்துடுறான். அவளும் ஷாக் ஆகி பார்க்க இவனும் பார்த்துட்டு போயிட்டு விலகிடுறான். செங்கும் சிரிச்சுக்கிட்டே, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்ப உன்னை பார்த்தனோ அப்பவே எனக்கு தெரியும் என்னுடைய லைஃப்ல என்னுடைய சோல்மேட்னா அது நீ மட்டும்தான் அப்படிங்க. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, இவளுடைய சோல்மேட் நானா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. செங்கும் அவனுடைய இடுப்பை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு, நீ என்னுடைய ஹஸ்பண்ட் ஆனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்த இல்ல நினைச்ச உன்னுடைய நிலைமையே வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்ட இவன் விலகிக்கிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம், நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவ அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்க. ஓ, அப்படி பழக கூடாதா, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவனை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. கிஸ் பண்ணுமா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுமா அப்படி இப்படின்ட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்க அவன் பாய்ந்து அடிச்சுட்டு வெக்கம் கெட்டவல அப்படின்ட்டு திட்டி விட்டுட்டு ஓடியே போயிடுறான். இவளும் பின்னாடியே இருந்துட்டு, இதனாலதான்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னதான் தைரியமா நின்னு பேசினாலும் ரொம்பவே இன்னசென்ஸா தான் இருக்கேன், அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்ததா ஹீரோவுக்காக பெப்பர் சில்லி எல்லாம் போட்டு நல்லா கறியை சமைச்சு ஒரு பிளேட் நிறைய வச்சு ஹீரோவுக்கு கொண்டு போய் கொடுக்க அவன் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இது ஒன்னும் அவ்வளவா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அந்த டேபிள்ல வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணக்குள்ள இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு செங்கும், நீ எதை பத்தி சொல்ற அப்படின்ட்டு கேட்க, இல்ல பேலஸ்ல இருந்து மிச்ச மீதி எங்களுக்கு வருமா, அதை தான் நாங்க சாப்பிடுவோம், இது ஒன்னும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன மன்னிச்சிரு, நீ இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரனா இருந்ததை நான் மறந்தே போயிட்டேன், இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு நான் யோசிக்கவே கிடையாது, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, இதோ இதை நீ சாப்பிட்டு பாருன்ட்டு ஒரு கறி பீஸை எடுத்து அவனுக்கு கொடுக்க ஹீரோவும் அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அது சில்லியும் பெப்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கா, நல்லா காரமா இருக்கு. இவ்வளவு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே இது என்ன இவ்வளவு இதா இருக்கு, இதோட டேஸ்டே வித்தியாசமா இருக்கு, எதுவும் எனக்கு ட்ரக் எதுவும் கலந்துட்டியா என்ன அப்படின்ட்டு கேட்க, அது ட்ரக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதுதான் சில்லி பெப்பரோடைய பவரே அப்படின்ட்டு சொல்ல, ஓ அப்படியா, இப்பவே இதை சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பீஸ் ஒண்ணுன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அதுலயும் மிளகா பெப்பர்ன்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். செங்கும், நீ இந்த அளவுக்கு சாப்பிடாத, அதுல சில்லி பெப்பர்லாம் இருக்குது, அது உனக்கு ரொம்ப காரமா இருக்கும் கஷ்டமா இருக்கும்னு சொன்னா, எனக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் சில்லி தானே, நான் சாப்பிட போறேன்ட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட இவ பயந்து போயிட்டு அந்த பிளேட்டை இழுக்க, ஆனா ஹீரோ விடாம இழுத்து அதை ஃபுல்லா காலி பண்ணிடுறான். இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு நினைச்சாலும் அவன் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே, நீ எல்லாத்தையும்
சாப்பிட்ட ஓகே தான், ஆனா நீ சில்லியும் பெப்பரும் சாப்பிட்டுருக்க, உன்னோட நாக்கே எரிய போகுது பாரு அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளவு வலிகள் அனுபவிச்சிருக்கேன், இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, சாதாரண விஷயம் தான் அப்படின்ட்டு அவன் நாக்கு நல்லா எரியுது போல இருக்கு, ஆளு ஊதிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து செங்கும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனை பாத்துக்கணுங்கிற அக்கறை இல்ல, நீ இன்னைக்கு பெப்பர் சில்லி எல்லாம் நிறைய சாப்பிட்ட, அது உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய நெத்தியெல்லாம் தொடச்சு வச்சுக்கிட்டு, நீ இன்னைக்கு நைட்டு என் கூடயே படுத்துக்கிறிய கேட்க, இவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நான் ஏதாவது குகையில நாய் நரி சிங்கம் புலியோட கூட நான் படுத்துருவேன், ஆனா உன் கூட என்னால படுக்க முடியாது, உன் கனவுல கூட நினைச்சு பாத்துறாது அப்படிங்க. செங்கும் பாக்குறா, அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு போய் நாய் நரி சிங்கம் புலியோட படுத்துக்கிறானல்ல, அங்க போய் படுத்துக்கடா, இங்க வீட்டுல உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுறா. அந்த சமயம் பார்த்தா அவனோட வயிறு வேற பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா சில்லி பெப்பர்ன்ட்டு நிறைய சாப்பிட்டான் இல்லையா, அது அவனுக்கு வயிறை அப்செட் பண்ணி விட்டுருச்சு போல இருக்கு. வயிற்று வலி தாங்க முடியாத பிடிச்சிக்கிட்டு, ஐயோ இவ உண்மையாலுமே எனக்கு ஏதோ ஒரு ட்ரக் தான் கொடுத்துருக்கா போல இருக்கு, அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி வயிறு பிரச்சனை பண்ணுது அப்படின்ட்டு அவளை திட்டிகிட்டே இருக்கக்குள்ள அவனுக்கு பாத்ரூம் வர ஆரம்பிச்சிருது போல இருக்கு. ஓடி போயிடுறான். அதே போல நடந்து நடந்து ரொம்பவே கழிச்சு போயிடுறான். உன்னுடைய ஃபேமிலியோ கொல்லாத விட மாட்டேன்னு வேற திட்டிட்டு இருக்கான். ஆனாலும் திரும்ப திரும்ப அவனுடைய வயிற்று வலி தாங்க முடியாத போக அடுத்த நாள் காலையில வரைக்குமே அவன் தூங்கவே இல்லை போல இருக்கு. அந்த அளவுக்கு அவனுக்கு வயிறு பிரச்சனை வந்துருச்சு. அப்பயும் கூட உன் ஃபேமிலியோ கொன்னு தள்ளுறானா இல்லையான்னு பாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டே வரான். வெளியே ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கு, இதுல கஷாயம் இருக்கு, இந்த கஷாயத்தை குடிச்சு தொலை அப்படின்ட்டு. பக்கத்துலயே கஷாயமா இருக்குமா, அதையும் எடுத்து குடிச்சிட்டு அதே இடத்துல உட்காந்துக்க. அதே சமயத்துல ஹீரோவை தேடி ஒரு பொண்ணும் வரா. ஆக்சுவலா அந்த நாட்டோடைய இளவரசி இவ, மந்திரியோட பொண்ணு போல. அவ ஒரு குதிரை வண்டியில வந்து அந்த மலை அடிவாரத்துல இறங்குறா. அவளோட வேலைக்கார பொண்ணும், கிரவுன் பிரின்ஸ் இங்கதான் இருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டோம், இங்கதான் எங்க மலையில தான் அவருடைய வீடு இருக்குன்னு சொல்ல, அப்பவா அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கா. இல்ல நம்ம அங்க கூட அவ்வளவா போக முடியாது, அங்க ஏதோ ஒரு வில்லேஜ் கேர்ள் இருக்கலாம், அவ கூட தான் இருக்காராம், நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அவமானம் நடந்துச்சுன்னா எப்படி, நீங்க ராயல் குடும்பத்து பொண்ணு, அவ சாதாரண கிராமத்து பொண்ணு, உங்களை அவமானப்படுத்திட போறா அப்படிங்க. நான் பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணு, அந்த வில்லேஜ்ல இருந்து வந்தவ என்னை பீட் பண்ண முடியுமா என்ன, நான் அவளை வச்சு செய்யறேன், நீ வா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கல வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. அதே சமயத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்ட்டு காடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அது இல்லாத அவங்க வச்சிருக்கிற சீட்ஸ் எல்லாம் கூட முளைக்க வைக்க ஏதாவது இடம் வேணும் இல்லையா, சமதளமா இருந்தா தானே பயிர் பண்ண முடியும். அந்த மாதிரி இடங்களை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இடமும் கிடைச்சிருது. அந்த இடத்த பார்த்த உடனே ஜெங்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. இந்த இடத்துல நம்ம விதைகள்லாம் நட்டு வச்சோம்னா நல்லா முளைச்சு பயிர் பண்ணோம்னா இந்த ஊர்லயே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால நீ என்னவோ உன்னுடைய டைம் வேஸ்ட் பண்றேன்னு நான் நினைக்கிறேன், இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா செங்க இருந்துகிட்டு இதை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு என்ன பண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இது எப்படி பயிர் பண்றேன்னு மட்டும் நீ பாரு, நீ எப்ப எதுக்காக நின்னுட்டு இருக்க, ஒழுங்கா போயிட்டு வெற்ற வேலையை பாருன்ட்டு மண் வெட்டிய அவன் கையில கொடுத்துற. அவன் என்ன நானா அப்படின்னு கேட்க, ஆமா நீ தான் செய்யணும், மண் வெட்டிய திரும்ப மண்ணை விட்டு எடுக்கவே முடியல, இழுத்து பாக்குறான், அது வரவே மாட்டேங்குது. செங்கும் போயிட்டு நீ சரியான யூஸ்லெஸ், தள்ளி போடா அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அதை எடுத்து அதை எப்படி வெட்டி எப்படி அந்த இடத்துல பயிர் நடணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே அதை ஃபுல்லா வெட்டி ஹீரோ மண்ணை வெட்டி வெட்டி கொடுக்க, இவ அதுல இருக்கிற கிழங்கு பொட்டேட்டோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. அதுலயும் 100 குழியாவது வெட்டி ஆகணும், 100 குழி வெட்டி 100 பயிராவது நம்ம பயிர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன 100 குழி நான் வெட்டணுமா, என்னால முடியாது, ஏற்கனவே நிறைய குழி வெட்டிட்டேன் அப்படின்ட்டு கத்துறதுக்கு, நான் சொல்றத ஒழுங்கு மரியாதை செய், எனக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியும், நீ எதுவும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அவளை பத்தி யோசிக்கக்குள்ள ரொம்ப நல்ல பொண்ணாதான் தெரியுது அவளை பத்தி. இவ நல்ல பொண்ணாதான் இருப்பாளோ, இவ சொல்ற மாதிரி எல்லாமே விளைஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம மக்களுடைய பசி பட்டினில இருந்து வெளியே வந்துருவாங்களே, எல்லாருக்குமே சாப்பாடு கிடைச்சிருமே, நம்ம நாடே சொர்க்கம் மாதிரில மாறி போயிடும் அப்படின்ட்டு அவன் பாட்டு கனவு காண்ற மாதிரி நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். செங்கும் பாத்துட்டு என்னடா அப்படி கனவு கண்டுகிட்டு இருக்க அப்படின்ட்டு திட்டி விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையை போய் வேலையை பாருடா அப்படின்னு திட்ட, இது இப்பயே செய்யறேன்னு சொல்லிட்டு அப்பதான் போர்ஸ வெட்ட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே எல்லா விதைகளையும் நட்டி விட்டுட்டு செங்கும் ஹீரோ பார்க்க அவன் என்னமோ வெட்டிக்கிட்டே இருக்கான். அதனால போதும் போதும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு நல்ல வேலை செஞ்சிருக்க, கண்டிப்பா உனக்கு வீட்டுக்கு போனவன ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு சின்ன குழந்தை மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அதை பாக்குற ஹீரோவுக்கு வித்தியாசமா இருக்கு, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம கிட்ட எவ்வளவு ரூடா நடந்துகிட்டா, இப்ப ஏதோ சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போற அப்படின்ட்டு அவளையே பாத்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அவளுக்கு இன்னொரு பிரச்சனை வேற வந்துகிட்டு இருக்குது. அவள் ஊர் மக்களே சேர்ந்து துரத்தி விட்டாங்க இல்லையா, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவ அவளுடைய மாமனார் மாமியார் இவங்க எல்லாருமே ஏதோ அடிபட்டு யாருக்காகவோ பயந்தடிச்சுட்டு ஓடி வர மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உங்களை ஊர்ல இருக்கிறவங்க அடிச்சு துரத்தி விட்டாங்க போல இருக்குது. நம்ம செங் உங்களுக்கு வாங்க நான் தானியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்திருப்பா இல்லையா, அங்க எல்லாம் தான் காலியா இருந்துச்சுல்ல, அதனாலதான் வெறுப்பா இவங்களை அடிச்சு துரத்தி விட்டு இருப்பாங்க போல இருக்கு. இவங்களும் பயந்தடிச்சுட்டு இவ்வளவு தூரம் வரைக்கும் ஓடி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல நடக்கவே
முடியாத 3 பேருமே போத்துன்னு விழுந்துடுறாங்க. இதுல அந்த மாமியார் சமைய போட்டு நம்ம செங்க திட்டிட்டு இருக்கா. இந்த செங்கால நம்மள இந்த ஊரு மக்களே அடிச்சு துரத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. நாம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அவ மட்டும் என் கையில கிடைச்சனா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன்னு திட்டிட்டு இருக்க. நம்ம செங்கோட முறை பையனும் அவளை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த செங்கோடைய மாமனாரும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த செங்கு இருக்கால அவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, இந்த மலையில தான் எங்கே இருக்கலாம். அவ இப்போ அவளுடைய உடம்பெல்லாம் கூட குறைச்சிட்டாலாம். இப்ப ரொம்ப ஸ்லிம்மா இருக்கலாம், ரொம்ப பெரிய பணக்காரியா இருக்கலாம். அவளுக்குன்னு ஒரு வீடு தனியா இருக்கான், நல்ல ட்ரெஸ், நிறைய நகைன்ட்டு ரொம்ப பணக்கார மாதிரி இருக்கலாம். அவ கூட வேற ஒரு ஆள் இருக்கானா அப்படின்லாம் சொல்ல, ஓ அவ இங்கதான் இருக்காளா, அவளை இங்க சும்மா விடக்கூடாது, நம்ம ஏதாவது அவளை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு 3 பேருமே அவளை தேடி போய்கிட்டு இருக்க. இங்க ஹீரோவை தேடி அந்த நாட்டுடைய இளவரசி வந்துகிட்டு இருந்தா இல்லையா, அவளால அந்த மலையில ஏறவே முடியல, ரொம்பவே டயர்ட் ஆயிடுறா. எங்கதான் நம்ம போய் தேடுறது, என்னால கால் வலியே தாங்க முடியல அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. ஆனா நல்ல வேலையா அவ முன்னாடி அந்த வீடும் தெரிஞ்சிருது, நம்ம ஹீரோட வீடு தான் அது. அவ வேலைக்கார பொண்ணும் பார்த்துட்டு, இதோ பாருங்க நம்ம பிரின்ஸோட வீடு பாருங்க, நம்ம போலாம், முதல்ல இளவரசர் அங்க இருப்பாரு, நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள ஓடி வந்து பார்க்க அங்க வீட்டுல யாருமே இல்ல. கூட வந்து வேலைக்கார பொண்ணும், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியே நீங்க தான் மேடம், இனிமேல் நீங்க தான் இந்த வீட்டையே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இந்த வீட்டுக்கு மட்டும் சொந்தக்காரி கிடையாது, இந்த கண்ட்ரிக்கே நான் தான் ராணி ஆக போறவ அப்படின்ட்டு அங்க ஒரு பாஸ்கெட் இருக்கு, நம்ம செங்கோட பாஸ்கெட் தான், அதை எடுத்து பாத்துட்டு இருக்க. அப்படியே பின்னாடியே செங்கோடைய மாமனார் மாமியார் அவளுடைய முறை பையன்ட்டு 3 பேருமா வந்துடுறாங்க. செங்க ஆல்ரெடி உடம்பு ஒல்லியாக்கிட்டான்னு கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தப்பா இவதான் செங்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாமியார் இவளை பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறா. கடைசியா உனக்கு தேடி கண்டுபிடிச்சாச்சு, நீ இங்கதான் இருக்கியா, நீ ஒரு சாதாரண வேலைக்காரி, எப்படி இங்க இருக்கிற அப்படின்ட்டு திட்ட. அந்த முறை பையன் பார்த்துட்டு, அம்மா எனக்கு என்னவோ அவதான் இவளா அப்படிங்கிறது மாதிரி தோணலம்மா, வேற யாரோ இருப்பாங்களோ அப்படின்ட்டு அவன் பயந்து போக, நீ வாய முடுற, உனக்கு என்ன தெரியலையா என்ன, அவ உடம்ப ஒல்லி ஆக்கிட்டாங்கன்னு இப்பதானே சொன்னாரு, அவ உடம்ப ஒல்லி ஆனதால உனக்கு யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது, அவ இந்த மலையில தானே இருக்கா, அப்ப இவதான் அந்த பாஸ்கெட்ட பாரு, அது நம்ம வீட்டுல இருந்து குளத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு செங் தக்காளியை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவுக்கு கொடுத்தா வேணான்னு சொல்ல, சரி வேணான்னா போடா அப்படின்ட்டு அவ திரும்ப சாப்பிட ஆரம்பிக்க, இவன் டக்குனு பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இங்க இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் இப்படி போய்கிட்டு இருக்க, அங்க அவங்க வீட்டுக்குள்ள அங்க 2 குரூப் கடையில சண்டை வந்துச்சு இல்லையா, அதுல அந்த இளவரசி என்ன பண்ணிடுறான்னா அந்த மாமியாரோட கையை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்தா அவளோட மகனும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மாவோட கையை கடிச்சிருப்ப அப்படின்ட்டு அவகிட்ட சண்டைக்கு போக, அவ எட்டி உதச்சு கீழே தள்ளி விட்டுற, அவன் பொத்துன்னு கீழே விழுந்து பெப்பரப்பேன கிடக்க, அவனோட மெயின் பாயிண்ட்ல எட்டி ஒரு உத விடுறா. அதே சமயத்துல இங்க நம்ம செங் ஏதோ ஒரு பறவையோடைய முட்டையை காப்பாத்துறன்ட்டு கிறுக்குத்தனமா பண்ணி அதை கீழே விழ வச்சிடுறா. அது உடஞ்சு போயிடுது. ஹீரோ கிட்டயும் ஐயோ உடஞ்சு பூச்சி அப்படிங்க, நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே போறான். ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணாமே, எங்கடா என்னை விட்டுட்டு போயிடுற, நான் மரத்துல இருந்து எப்படி இறங்குறதுன்ட்டு அங்க இருந்து கூட்டையும் தூக்கி அவன் மேலே அடிச்சு விட, இங்க குடும்பமா சேர்ந்து அந்த இளவரசியை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. இங்க இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. செங்கும் அவன் கண்ணத்துல லேசா தட்டி விட, எதுக்காக என் கண்ணத்தை தட்டுன்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல கொசு இருந்துச்சு அதனாலதான் தட்டி விட்டேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கோவம் ஆயிக்கிட்டு இருக்க, இவளும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, நீ எப்படி இங்க வந்த அப்படின்ட்டு கேட்க, ஹீரோவும் பாக்குறோம் சுத்தி முத்தி காடாதான் இருக்கு, நீ யார பத்தி கேட்டேன்னு திரும்பி பார்க்க, அவ கையில மீனை வச்சுக்கிட்டு ஒன்னு பயமுடுத்தி விடுறா. அதையும் அவன் கையில தூக்கி போட அவன் கேட்ச் பண்ணிட்டு பயந்து போய் கீழே விட்டுறான். சும்மா உன்னை கிண்டல் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பழிச்செல்லாம் காட்டிட்டு இருக்கா. இங்க அதே சமயத்துல அந்த இளவரசியும் அவளோட வேலைக்கார பொண்ணையும் நல்லா புடிச்சு வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏய் செங், நீ எங்களையே ஏமாத்திரியா அப்படிங்க, அவ வாய்க்குள்ளேயே எதையோ முனைக்கிட்டு இருக்கா. நல்லா அடி வாங்கினா இல்லையா, அவ பேசுறது இப்ப சரியா புரிய மாட்டேங்குது, நல்லா வாயிலே அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால அவளுடைய பையனும், இவ என்ன பேசுறா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எங்க. அதுல அந்த ஊர் தலைவர் இருந்துகிட்டு, இவன் நம்ம ஊரை விட்டு போகக்குள்ள இவ்வளவு பெரிய முடி கிடையாது, இப்ப எப்படி இவ்வளவு பெரிய முடி வளர்ந்துருக்குது அப்படிங்க. இந்த ஏமாத்திக்காரிக்கா ஏமாத்த தெரியாது, ஏதாவது சும்மா ஒட்டி இருந்திருப்பாளா இருக்கும் நம்ம கிட்ட இருந்து ஏமாத்துறதுக்காக அப்படின்ட்டு அவளுடைய ஒரு முடியை பிடிங்க எடுத்து பார்த்து, இது ஒரிஜினல் தான் அப்படிங்க. என்ன ஒரிஜினலா அப்படின்ட்டு அவனுடைய அம்மா ஒரு கொத்தோட முடியை பிடிங்கி எடுத்து, ஆமா இது ஒரிஜினல் தான் அப்படிங்கிறா. அவ வலி தாங்க முடியாத கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஊர் தலைவரும் அந்த ஆளும் மனசாட்சி இல்லாத ஒரு கொத்தோட முடியை பிடிங்கி இழுத்து, ஆமா இது ஒரிஜினல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு வலி தாங்க முடியாத அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துற, இவங்க ஏதோ வேட்டுக்கு இருக்க வாசிகள் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம செங் வீட்டுக்கு மீன் பிடிக்கலான்ட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஒரு மீனும் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோவா கரையில உட்காந்துக்கிட்டு அவ பண்றதெல்லாம் பார்த்து அவளையே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவ திரும்பி பார்த்தா அவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக திரும்பிக்கிறான். செங்கும் பார்த்துட்டு, எதுக்காக அங்கே உட்காந்துருக்க, என்னை பார்த்துக்கிட்டு இருந்த போல இருக்கு, என்னை பார்க்க உனக்கு பெருமையா தானே இருக்கு அப்படிங்க. அதுக்கு அவன் எதுவுமே பதில் சொல்லாத உட்காந்துருக்கான். அவ மீன் பிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு குச்சி வேற வச்சிருக்கா. அந்த குச்சி நீட்டி, இது நீ வாங்கிக்கோ மீன் பிடின்னு சொல்ல, ஹீரோ பார்த்துட்டு, உன்னுடைய ட்ரெஸ்ஸும் நீயும் எப்படி இருக்கன்னு பாரு, பட்ட பகல்ல
கடல்ல இப்படி தண்ணிக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட இல்லாத துணி எல்லாம் மேல ஏத்தி கட்டிக்கிட்டு இப்படி நின்னுட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு திரும்பிக்க அவ பாக்குறா, என்னையவ திட்டுற அப்படின்ட்டு அவன் மேல எல்லாம் தண்ணி அடிச்சு விடுறா. தண்ணி அடிச்சு விட அவனும் விலைக்கு எழுந்திருக்கிறான். என் கூட நீயும் தண்ணிக்குள்ள வா, வந்து முடிஞ்ச நீயும் மீன் பிடி, கிழவ மாதிரி வெளியே உட்காந்துருக்கல, ஏ ஓல்டு மேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அவனுக்கு செம்ம கோவம் வருது. என்னைய திட்டுறா, உன் ஃபேமிலியே நான் கொன்னே போட்டுருவான் பாரு அப்படின்ட்டு திட்டுறான். எனக்கு எந்த ஃபேமிலி இருக்கு, நீ எந்த ஃபேமிலியை கொல்ல போற, எனக்கு தான் ஃபேமிலி இல்லங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப இவ அனாதை பொண்ணா, அதனாலதான் இப்படி வளர்ந்திருக்காளோ, யாருமே சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல போல இருக்கு. அப்ப இவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு பாவம் இவ்வளவு வர நான் ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு யோசிச்சோனும் நீ நான் அப்படின்ட்டு இழுக்க ஆரம்பிக்க, என்ன நீ பேசுற, நீ என்னோட ஃபேமிலியே கொல்லுவன்னு சொல்ற, நீ தான் என்னுடைய ஹஸ்பண்ட், அப்ப நீ செத்து போகுவியா என்ன அப்படின்ட்டு. ஓ அப்ப என் கூடவே நீயும் செத்து போவன்னு சொல்றியா, என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் ஆசை அப்படின்னு சொல்லி இவ வெக்கப்படுற முதல்ல ஆக்டிங் பண்ண. அவன் சீ போடி எப்படின்ட்டு அங்கிருந்து போலான்னு போக செங்க அவனை பிடிக்கிறதுக்காக போனவ தடுமாறி கீழே விளற மாதிரி போக, அப்ப ஹீரோவும் விழுந்துராத அப்படின்ட்டு அவளை பிடிக்கிறதுக்காக வந்து அப்படியே அவளை தாங்கி பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப செங்கும் அவனே பாத்துக்கிட்டு இருந்தவ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்ட்டு அவனுடைய சட்டைக்குள்ள கையை விட போக இவன் டைரக்டா அவளோட கழுத்தை பிடிச்சிடுறான். ஒழுங்க மரியாதை என் ட்ரெஸ்ல இருந்து கையை ஏற்றி அப்படின்ட்டு, ஒழுங்கா இருந்துக்கு இல்லன்னா இப்படியே நெரிச்சு அவனை கொன்னே போட்டுருவன்னு சொல்லி மிரட்ட, அவளும் கையை எடுத்துக்கிட்டு அப்பவும் அவனை டீஸ் பண்ற மாதிரி உன்னை சும்மா கிச்சு கிச்சு மூட்டலான்னு தான் அப்படின்ட்டு கையை வச்சு காட்ட அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போடி வெக்கம் கட்டவல அப்படின்ட்டு அங்க இருந்து அவளை விட்டுட்டு போயிடுறான். இவ்வளவு பின்னாடியே இருந்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதனாலதான் என்னால உன்னை விட்டு கொடுக்கவே முடிய மாட்டேங்குது, அழகு மட்டும் இல்ல இன்னசென்ஸாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே உன்னை சும்மா தான் டச் பண்ண, வேணும்னே பண்ண கிடையாது, உன்னை கிண்டல் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணன்ட்டு பின்னாடியே ஓடி அவனை சமாதானப்படுத்தலான்னு போய்கிட்டு இருக்க. இவன் டக்குனு திரும்பி பார்க்க இவ பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோ வேணும்னே அவளை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். எப்படி என்ன டச் பண்ணணும்னு நினைச்ச, விளையாட்டா தானே பண்ணணும்னு நினைச்ச, இதோ எப்படி இப்படி தானே அப்படின்ட்டு அவளோட இடுப்புல கை வச்சு பக்கத்துல இழுத்து வச்சுக்க அவ செமைய ஷாக் ஆயிடுறா. ஆனா அதுக்கப்புறமும் ஆமா அப்படின்ட்டு நீ என்னுடைய ஹஸ்பண்ட் தானே அப்படின்ட்டு அவனோட மேல் கோட்டை கழட்ட பயந்துடுறான். கண்ணு முடிக்கிட்டு எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன்னு திட்ட, நீ என்னுடைய ஹஸ்பண்ட் தானே, நீ எதுக்காக வெக்கப்படுற, நான் எனக்கே ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீ ஏன் வெக்கப்படுறன்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விட்டுட்டு ஹஸ்பண்ட் அப்படிங்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க இருந்து ஓடியே போயிடுறான். ரெண்டு பேருமே வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ முன்னாடி கோவப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கானா, அதனால செங்கும் நீ எதுக்காக கோவப்படுற, நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டன் தான், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னுட்டு அவன் ஷோல்டர்ல கை போட்டுக்கிட்டு, நான் உனக்காக புதுசா இன்னைக்கு ஃபிஷ்ல வேற மாதிரி உனக்கு ஒரு டிஷ் செஞ்சு தர போறேன் பாரு அப்படின்னு சொல்ல, அவன் புதுசாவா அப்படின்னு கேட்க, ஆமா இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கவே மாட்டேன், அதே போல செஞ்சு தர போறேன் பாரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கிட்டையும் வராங்க. எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது என்னங்கறத அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.